எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 16 மார்ச் ஞாயிற்றுக்கிழமை. இந்த வீடியோல திருப்பதியில கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன், ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன், சிஆர்ஓ அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி பார்க்கலாம். திருமலையில 2-3 நாட்களாக பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு பக்தர்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்லயே உங்களுக்கு தரிசனத்துக்கு உண்டான தேதி மற்றும் டைம் ஸ்லாட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் திருமலையில் சுவாமி தரிசனம் செய்கிறதுக்கு போகிறதுக்கு வசதியாக இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்குறாங்க. இது திருப்பதியில் தினமும் 3 இடத்துல கொடுக்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸு, இந்த 3 இடத்துலையும் இரவு 9 மணிக்கு மேலே டோக்கன் கொடுக்குறாங்க. தினமும் கிட்டத்தட்ட 12,000 14,000 வரைக்கும் ஆவரேஜாக கொடுக்குறாங்க. இது பக்தர்களுடைய எண்ணிக்கை மற்றும் அந்த நாட்களுக்கு உண்டான விசேஷ பூஜைகள் இதெல்லாம் பொறுத்து கொடுக்குறாங்க. அதுபடி நேற்று இரவு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான டோக்கன் கொடுத்தாங்க. நேற்று மொத்தம் 8,000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. இது மிகவும் குறைந்த அளவில் தான் கொடுத்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. 8,000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அந்த 8,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டோக்கன்கள் தீர்ந்து போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் மக்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. 2-3 நாட்களாகவே இந்த பக்தர்கள் கூட்டம் இருக்கு. வெள்ளிக்கிழமை நைட்டு 21,000 டோக்கன்கள் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த எண்ணிக்கையும் தாண்டி டோக்கன் கிடைக்காதவர்கள்லாம் நேற்று தங்கி இருந்து டோக்கன் வாங்கிறதுக்கு முயற்சி செய்ததுனால 8,000 டோக்கன் 2 மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 5,000 டோக்கன் திங்கட்கிழமை அதிகாலைக்கு உண்டான டோக்கன் இஷ்யூ பண்ணாங்க. அந்த 5,000 டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. மொத்தம் 3 மணி நேரத்துக்குள்ள 13,000 டோக்கன் 3 இடத்துலையும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. தீர்ந்து போச்சு. எஸ்எஸ்டி கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த எஸ்எஸ்டி டோக்கன் நான் இன்னைக்கு இரவு 9 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதிக அளவில் பக்தர்கள் வந்ததுனால அடுத்து என்ன செய்வது என்று குழப்பமான நிலைமையில இருக்காங்க. இவங்கெல்லாம் 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அல்லது நேரடியாக சர்வ தரிசனத்துக்கு போகும். நேரடியாக சர்வ தரிசனம் செய்வதற்கு தற்போது உள்ள சூழ்நிலையில் 18 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு டிடிடி நிர்வாகம் தகவல் கொடுத்திருக்காங்க. இதற்கு பிறகு உள்ள ஒரே ஒரு வாய்ப்பு, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டோக்கன். இது தினமும் அதிகாலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரன்ஸ்ல கொடுக்குறாங்க. தினமும் 3,000 டோக்கன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரிமெட்டு திருப்பதியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. நேற்று இரவு 12 மணிக்கு டோக்கன்கள் எல்லாம் தீர்ந்து போனதுனால அதிக அளவுல பக்தர்கள் இங்க போய் டோக்கன் வாங்கறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அது போல இன்னைக்கு 6 மணிக்கு 3,000 டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சது. 2 மணி நேரத்துல 8 மணிக்கே 3,000 டோக்கனும் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதனால ஸ்ரீவாரிமெட்டு பகுதியிலையும் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால இன்னைக்கு காலையில 8 மணி சுமார்ல எந்த டோக்கனுமே கிடையாது. எஸ்எஸ்டி கவுண்டரும் மூடிட்டாங்க. அதே போல ஸ்ரீவாரிமெட்டுலையும் மூடிட்டாங்க. அதனால இன்று ராத்திரி 9 மணிக்கு முன்னாடி எந்த டோக்கன்களும் திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கிறதுனால பக்தர்களுக்கு 2 சாய்ஸ் தான் இருக்கு. ஒன்று, நேரடியாக சென்று சர்வ தரிசனத்துல போய் பார்க்கலாம். அதுக்கு 18 24 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அல்லது கீழே திருப்பதியிலேயே தங்கி இருந்துட்டு இன்று இரவு டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அடுத்த 2-3 நாட்களுக்கு கண்டிப்பாக இதே போலதான் கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திடீர்னு இந்த அளவுக்கு கூட்டம் வந்ததுனால திருமலையிலும் சற்று நெருக்கடியாக இருக்கிறதுனால டிடிடி அதிகாரிகளும் இந்த நெருக்கடியை சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு தகவல் கொடுத்திருந்தாங்க. நேற்று சனிக்கிழமை சாயங்காலம் 5:30 மணிக்கு டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனத்துக்கு லைன்ல போய் நின்னாரு. 9:30 மணி, ராத்திரி 9:30 மணிக்கு கூட வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் கூட போய் சேரல அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காரு. அதனால வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல இன்னும் எத்தனை நேரம் உட்கார வைப்பாங்கன்னு தெரியல. அதனால கிட்டத்தட்ட 12-15 மணி நேரம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் தகவல் கொடுத்திருந்தாரு. இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை இதுதாங்க. அதனால நீங்க திருப்பதிக்கு இப்போதைக்கு போறதா இருந்தா பிளான் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக 2 நாள் நீங்க திருமலையில இருக்க வேண்டியிருக்கும்.
அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும்தான் தற்போதைக்கு நீங்கள் திருமலைக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்க. அடுத்தது, திருமலையில் நேரடியாக வந்து ரூம் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு, இது பாலாஜி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. தினமும் அதிகாலை 5 மணிக்கு இங்கே காலியாக இருக்கக்கூடிய ரூம் கொடுக்குறாங்க. முக்கியமாக 50 ரூபா 100 ரூபாய்க்கான ரூம்கள் வந்து அதிக அளவில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து காலையில் இது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கொடுக்கல. தினமும் இங்கே அதிகாலையில் 5 மணிக்கு 1000 ரூம் கண்டிப்பாக காலியாக இருக்குது. முதல்ல வர்ற 1000 பேருக்கு உடனே அலாட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 2 3 மணி நேரத்துக்குள்ளே வந்து ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அதில் போய் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை மொபைல் நம்பரோட பதிவு பண்ணிட்டு வந்துடணும். உங்கள் டர்ன் வரும்போது உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல ஒரு காட்டேஜ் நேம் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த காட்டேஜோட என்கொயரி ஆஃபீஸில் போய் நீங்கள் பணம் கட்டி ரூம் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த ரூம் அவைலபிலிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. ஏற்கனவே நேற்று முன்தினம் போனவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ரூம் கிடைச்சது அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ காலையில் 8:30 மணி வரைக்கும் அவங்க எந்த அப்டேட்டும் கொடுக்கல, எத்தனை ரூம் காலி இருக்குது அப்படிங்கிற தகவல் கிடைக்கல. அதனால இன்னைக்கு நிலைமையை பார்க்கும்போது பகல் 10-11 மணிக்கு மேலே போனீங்கன்னா இன்னைக்கு ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அதனால ஒரே ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் அம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய PAC 1, PAC 2, PAC 3 அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த லாக்கர் ஃபெசிலிட்டியில் அவங்க சாமான்கள்லாம் போட்டுங்கன்னா அங்கேயே ரெஸ்ட் ரூம், குளிக்கிறதுக்கு வசதியெல்லாம் இருக்குது. இந்த PACயில் தான் வந்து நீங்கள் தங்க வேண்டியதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரூம் பற்றி இன்னும் எதுவும் அப்டேட் வரல. வந்துச்சுன்னா வந்து தனியாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை படி திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போனால் தான் தரிசனம் செய்வதற்கு வாய்ப்புகள் எளிதாக இருக்கும். டோக்கன் இல்லாமல் நேரடி சர்வ தரிசனத்துக்கு போனீங்கன்னா 20 மணி நேரம் குறைந்தபட்சம் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவல். இந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் செய்பவர்களுக்கு வழக்கமாக 3 மணி நேரம் ஆகும். இது இந்த பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக வந்ததுனால 5 மணி நேரம் வரைக்கும் ஆச்சு அப்படின்ட்டு தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போதைய சூழ்நிலையில் இன்னைக்கு நாளை இந்த 2 நாள் கண்டிப்பாக பக்தர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் திருப்பதி வந்து இந்த கண்டிப்பாக போகணும் அப்படின்னா 2 நாள் தங்குற மாதிரி ஏற்பாடோடு போங்க. இது போல நம்ம சேனல்ல திருப்பதி திருமலா சம்பந்தப்பட்ட முக்கியமான நிகழ்வுகளை வந்து தெரிவிச்சுட்டு வரோம். நீங்க இந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்கறது இல்லாம உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அவங்களுக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும். அவங்களும் திருமலை சென்று சுவாமியை தரிசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.